ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் ஏசாயா தீர்க்க தரிசனம் புஸ்தகம் அதிகாரம் 65 வசனம் 21. வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நீங்க கொடுத்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வீடுகளை கட்டி ஆண்டவரே அவைகளில் குடியிருப்பார்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, இன்றைக்கு வீடுகள் இல்லாதவர்களாய் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை உடைய பிள்ளைகளுக்கு நீ செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, வீடுகளை கட்டத்தக்கதான திராணியை கர்த்தர் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ஆண்டவரே, அதில் தீர்க்காய்சோடு உடைய பிள்ளைகள் குடியிருக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளும் உடைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள் என்ற வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். வேலை பார்க்கிற இடமாயிருந்தாலும் ஆண்டவரே, வியாபாரம் செய்கிற இடமாயிருந்தாலும் சுவாமி, அதனுடைய ஆசீர்வாதத்தை உடைய பிள்ளைகள் அனுபவிக்கத்தக்கதான கிருபையை தாங்க. அது அந்த ஆசீர்வாதமானது ஆண்டவரே அந்நியர்களுக்கு போய்விடாதபடிக்கு ஆண்டவரே அப்பா, உம்முடைய பிள்ளைகள் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, இந்த நாள்ல அந்த நல்ல கிருபையை ஊற்றுகிறீங்கப்பா, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவரே தங்களுடைய வீடுகள் ஆண்டவரே கட்டப்படாதபடிக்கு ஆண்டவரே பிரிந்து போய் இருந்தால் ஆண்டவரே அப்பா, இன்றைக்கு கணவனையும் மனைவியுமாய் கர்த்தர் இணைத்து ஆண்டவரே குடும்பத்தோடு இணைத்து நம்முடைய பிள்ளைகளுடைய வீடுகள் ஆண்டவரே அன்பினாலும் ஐக்கியத்தினாலும் ஆண்டவரே கட்டப்பட்டதாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. அதே போல ஊழியத்திலும் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். சகல நன்மைகளையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தந்தருளும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தர் அப்படியே செய்ய போறீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.